முழுக்க முழுக்க நீங்க ஜாதகத்தில நாங்க எப்படின்னா, ஒரு இடத்துல அதிகாலத்தில என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ந நட்சத்திர வாரியா வீடு கட்டுவோம். அந்த வீடு கட்டும்போது அபிஜித்ன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல, 27 நட்சத்திரத்துக்கு அபிஜித்ன்னு இருக்கு. அது ஒரு ஐயப்பன் கோவில் இருக்குல்ல, எப்படி உடல் பலம் இல்ல, சரீரத்தில இல்லன்னாலும், எல்லாம் ஐயப்பன் மேல சக்திய வச்சு புறப்பட்டு போயி, அவர்ட்ட போயி அந்த மலை ஏறி குளிச்சு, பம்பா நதியெல்லாம் ஏறி குளிச்சு, போய் ஐயப்பன 18 படி ஏறி தரிசனம் பண்ணிட்டு வராங்கல்ல, அப்ப 18 படி காவேரியில தண்ணி நிறைஞ்சு பூமிய நிறைவு பண்றதும், அந்த பக்தியின் வெளிப்பாடாக ஐயப்பன் 18 படிக்கு மேலே இருக்கிறதும், இந்த குபேரன் பொம்மையானது வீட்டில ஒரு இடத்துல இருக்கும். ஒரு சக்தி வாய்ந்த மனிதருடைய வீட்ல மர, செடி, கொடிய வச்சே நாங்க இந்த குபேர வாழ்க்கை வாழுறாங்களா என்னான்னு தெரியும். ஒரு காசு இருக்காது. திருப்தியா சந்தோஷமா இருப்பாங்க. அதுவும் குபேர வாழ்க்கை தான். பூமியிலேருந்து வந்த மஞ்சளையும், நீரையும் தெளிச்சு வானத்திலேருந்து வந்த நீரையும் எடுத்து இணைச்சு, பொம்மை பிடிச்சு, அதில அருகம்புல்லும் போட்டோம். அதோட முதல் சிலை. இன்னைக்கு 1000 சிலைகள் இருந்தாலும் அதுதானே இருக்கும். அதே மாரி குபேரன் என்ற நினைவு அவங்கள்ட்ட இருக்கும். அது மறக்க முடியாது. பால் குடிப்பாரு. பல அதிசயங்கள் பார்க்குறோம்ல. இது ஏன்னு கேட்டா, தெய்வம் என்பது நமக்கு அப்பாற்பட்டது. அது நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ, அதை பொறுத்தது.